இங்கே தயாராகிவிட்டான். இங்கே தயாராகிவிட்டான். இங்கே வரலா பேக் ஓப்பனில் வச்சுக்கோங்க செக் பண்ணதுக்கு. பேக்கில் ஏதாவது காஸ்மெட்டிக்ஸு ஃபயர் ஐட்டம் எந்த ஃபயர் ஐட்டம் இருக்குன்னா இங்கேமே த்ரோ பண்ணுங்கள். மேலும் இல்லை இந்த சைடு வாங்க ப்ளீஸ். இந்த சைடு வாங்க. அந்த பேட்ச் முடிவு வரைக்கும் செக்கிங் நம்ம போக முடியாது. அதுதான் ஒரு 2 மினிட்ஸ் பேக்கில் ஏதாவது இருக்குது இங்கேமே த்ரோ பண்ணுங்கள் ப்ளீஸ். அங்கே போய் அவங்களுக்கு டைம் கொடுக்குற டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் த்ரோ பண்ணுங்க. பேக் இல்லைனாலும் பின்னாடி வாங்க. பேக் இல்லை ஓன்லி வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா 2026 வெள்ளையங்கிரி பயணம் தொடங்கிருச்சு. ஏற ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. பண்றேன். சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா. மலை ஏறி வாரோம் எங்க ஈசனை காண வாரோம். வெள்ளிங்கிரி ஆண்டவனே எம்பினை களை தீர்க்க வாரோம். தென்கைலாயநாதனே தேவாதி தேவனே உன் பாத சுவடு தேடி பனிமலையில் ஏறுறோமே. சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா. ஓம் சிவ 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 சங்கரா சிவ சிவ சங்கரா சிவ சிவ சங்கரா. பாறையெல்லாம் உன் பாதம், பனியெல்லாம் உன் திருநீரே, காற்றெல்லாம் உன் சுவாசம், காடெல்லாம் உன் ஜோதி. கல்லும் முள்ளும் குத்தலையே, கால் வலிக்க தெரியலையே. சிவசிவனு சொல்ல சொல்ல சிரமம் ஒன்றும் இல்லையே. ஏழுமலையும் ஏறி நின்றால் கைலாயம் தெரியுதடா. என் கண்ணீர் மறைந்து போய் ஆனந்தம் பெருகுதடா. ஓம் சிவ 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 சங்கரா சிவ 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 சங்கரா சிவ 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 சங்கரா. ஓம் சிவ 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 சங்கரா சிவ 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 சங்கரா சிவ 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 சங்கரா. தலையிலே கங்கை வச்சான், தழலென கண்ணை திறந்தான். புலித்தோலை உடுத்திக்கிட்டு பூதகணம் சூழ வந்தான். பஞ்சபூத கலவை அவன், பாரதி சேவகன் இவன். அண்ட
சிவ 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 சங்கரா ஓம் சிவ 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 சங்கரா சிவ 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 சங்கரா சிவ 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 சங்கரா சொந்தம் பந்தம் யாருமில்லை சோதியாய் நின்றவன் நீயே ஆதி அந்தமில்லா அகண்ட பொருள் நீயே உன்னை உணர்ந்தவன் இங்கே உன்னையே ஆவானடா உன்னை மறந்தவன் இங்கே மண்ணோடு மண்ணாவாண்டா ஆரோகரா ஆரோகரா அண்ணாமலை. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலையோட எண்டிங் கோயில். சோடா குடிச்சிட்டீங்களா? சோடா குடிச்சாச்சு. அப்படியே 6 மணி கடற்கரை வந்து பொங்கல் அனுபவம் பிரமாதம். ஒரு இயற்கையான காற்று நல்லா இருக்குல்ல. கடந்த டயர்டே தெரியல. இல்ல இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மரத்தோட உட்காரணும் நல்லா இருக்கு. சரி போலாமா? 6 மணி கிடக்கலாமா? போலாமே. கைலாயமே சென்று வணங்கிய பூரண சுகத்தை தருகிறது. அந்த அரிய தரிசனம் இவ்வுலகில் இதுவரை இழந்ததை மீண்டும் பெற்ற அனுபவத்தை தருவதே வெள்ளியங்கிரியின் சிறப்பு. வெள்ளியங்கிரி என்பது பஞ்சலிங்கேஸ்வரரும் மனோன்மணி தாயாரும் வாழும் மலையாகும். வெள்ளிமலை, தட்சிண கைலாயம், பூலோக கைலாயம் என பல பெயர்கள் இம்மலைக்கு உள்ளது. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் தொழுத சுயம்பு லிங்கங்களும் தெய்வீகமான இயற்கை காட்சிகளும் ஆங்காங்கே காணப்படுகிறது. யோகியர்கள் 6 ஆதாரங்களையும் கடந்து ஞான விளக்கம் பெற்று சிவஜோதி தரிசனம் காண்பது போல் அடிவாரம் முதல் 6 மலைகளையும் கடந்து 7வது மலையில் இத்தெய்வீக திருத்தலம் அமைந்துள்ளது. சிவபெருமானின் 5 முகங்களுக்கும் உரிய 5 மலைகளும் ஆங்காங்கே லிங்கங்களும் புண்ணியம் தரும் ஆறுகளும் உள்ளன. மேலும் மூலிகை. வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா 2வது மலை ஸ்டார்டிங். பாம்பாட்டி சித்தர். இடையில 1 இடத்துல வாய்ஸ் கட்டாக இருக்கு. யாரும் கோவப்படாதீங்க. எது கோவப்படாதீங்க சரிங்களா? இல்லைங்க 2 பேரும் நடந்து வராங்க. வழுக்கு பாறை ஸ்டார்டிங். கடிக்கும்ல இப்படி படி கட்டா எப்படி கட்டிருக்கேன். இதான் சதுரகிரி கட்டிருக்கேன். வழுக்கு பாறை ஸ்டார்டிங். வழுக்கு பாறையா? அது வரமா வலிக்கும்ல அப்படி சொல்றீங்க. மழையெல்லாம் பெஞ்சா வலிக்கும். வலிக்கும் இல்ல வரமா வலிக்கிறோம். எங்க காலதான் வலிக்குது. வலுக்க மாட்டேதே. வலுக்காது. வரமும் வலுக்கும். வரமுல எப்படி இறங்கான்னு தெரியாதுல. வலுக்க அண்ணனுக்கு வலுக்கி அவர் இறங்கி சொல்லு. ராங் ரூட்ல போறாரு. சைடு வாங்கி பாருங்க. அங்க ஒரு அண்ணே வந்து இருக்காப்புல. வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் வெயிட்டிங். வாங்க விளையாடாதீங்க.
நான் தம்பி அதுக்குதான் சாம்பார் சாப்பிட்டு ரைட்டா ரைட்டா அதுக்குதான் எலோட்ட பிள்ளைக்கு அதுக்கு தான் நம்மளாம் प्रचंड पंचसायके धराधरेन्द्रनंदिनी कुचाग्र चित्रपत्र प्रकल्पनेक शिल्पिनी त्रिलोचने रतिर्मम नवीन मेघमंडली निरुद्ध दुर्धर स्फुरतु निशीथी तमः प्रबंध கம்மன் கூட்டத்துக்கு கம்மன் தூக்கிருக்கு மோர் இருக்குதுங்க வழியா 4வது மலைக்கு ரீச் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சிவன் பூஜைக்கு வந்து பூ கொண்டு வந்தேன். எந்த ஊர்ண்ணா? எந்த ஊர்? சேலம் தானே. சேலம். எத்தனை வருஷம் வந்துக்கிறீங்க? இது 3வது வருஷம். ரொம்ப இருக்கும். சரிண்ணா. ஒரு வழியா 4வது மலை டாப்பு. ஒரு சப்ப தூக்குற டப்பு புட்டு 2000 தூக்கிடுறேன். ஆமா வணக்கம். ஒரு வழியா தப்பி தவறி ஒரு 4ஆம் மலையை கடந்து வந்துட்டான். நம்பர் 4 ஒரு ஆடி வந்துருக்கோம். ஒரு ஆடி வந்துட்டான். ஆமா, இயற்கை நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆபத்தாவும் இருக்கு. வந்ததுல கால்லாம் கிடுக்கு நடங்குது. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எல்லாமே இருக்கும்போது நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 3 மலை ஏறணும்னே 3ஆம் மலையில போய் ஒரு நல்ல வீடியோ. கொஞ்சம் ரிஸ்காக தான் வந்தோம். ஏன்னா கொஞ்சம் கூட்டம் நிறையா இருக்கிறதுனால போராடணும். அது கூட்டம் இல்லைன்னா கூட வந்துடலாம். கூட்டம் நிறையா இருக்கா, அதனால கொஞ்சம் ஏறவும் முடியல இறங்கவும் முடியல. மக்கள் இந்த வெயில் அப்பா நைட் அண்ணன் சொன்ன மாதிரி நைட்ல கூட ஏறிக்கலாம் போல. என்னால கொஞ்சம் டிலே ஆனது. மொட்டை வெயில்ல ரொம்ப இதா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் பார்க்க இயற்கையெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கு. நல்லா நீட்டா எல்லாம் பார்க்க முடியுமான்றது தெரியல. 7 வருஷ கனவு. உண்மையிலே எனக்குலாம் 7 வருஷ கனவு. ஆமா, 7 வருஷம் வரணும்னு நினைச்சு கஷ்டமே வந்தது. எத்தனை பேர் வந்திருக்காங்களோ பாதம் விட்டுருக்கோம். அத்தனை பேர் ஆசீர்வாதமும் உங்களுக்கு சொந்தம். ஆமாம், கிடைக்க அருள் புரியணும். ஓம் நமச்சிவாய. வாங்க. ஓகே தானே? ஓகே தான். உங்கள் வீட்டுக்கு அதையா ஒரு வழியாக உச்சி ட்ரெயின் 5:30 மணிக்கு ஒரு வழி ஒரு வழியாக உச்சி வந்தியாச்சுங்க. உச்சி டாப்பு. அதுதான் போய் இறங்கி ஒரு இடத்த ஏறி அப்புறம் தான் ஒட்டன் சிவ சமாதி மக்களே. மக்களே பார்த்தீங்கன்னா வில்லியங்கிரி மலை 7வது மலை. வில்லியங்கிரி ஆண்டவன் பார்த்துக்கோங்க. தெரியுது பாருங்க, இந்த டாப்பு போகணும் நம்ம. மக்களே பார்த்தீங்கன்னா 7வது மலை கிட்ட வந்தாச்சு.
கீழே பாண்டி சொன்னைக்கு போய்க்கிருக்கோம். தண்ணி சுத்தமாக இல்லைங்க. மக்களே ஒரு வழியாக 6வது மலையை நம்ம இறங்கிட்டோம். ஆண்டி சொன்னைக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்குண்ணா. பயங்கரமாக இருக்கு பாருங்க. இன்னும் பின்னாடி வந்து இருக்காது. வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க. இங்கிட்டு கோயில் வந்து வரீங்க? ஆமாம், அப்புறம் அது வந்து வரீங்க வனவாசம் தேடி போயிட்டு தண்ணி வந்து எதை வேணாலும் கேளு, தண்ணி கேட்காது. மக்களே ஆண்டி சொன்னேன். ஆண்டி சொன்னை காலேஜ் பாருங்க. இந்த தண்ணி எப்போ இருந்தாலும் மத்தியானம் 1 மணி ஆச்சு, தண்ணி ஜில்லுன்னு தாங்க இருக்கும். எப்படி தண்ணி வாட்டரா இருக்கப்பா. நம்ம சேனலுக்கு அசம்பு சாதிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிவனை தேடி ஒரு பயணம், செமையான பயணம், ஆபத்தான பயணம், ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஆச்சரியமான பயணம். மக்களே பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் குகை கிட்டத்தட்ட காலைல 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 10 மணி 4 மணி 5 பேர் இருக்கோம். 4 மணி ஆச்சு. ஆனால் எவ்வளோ நேரம்னு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு அரசு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன இல்லைண்ணே சந்தோஷம் வருதுல்ல பார்த்தோன்னே பாருங்க. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாய. வந்தீங்களா? பாஸ்ட் எனர்ஜி வருதுங்க. பக்கத்தில் நெருங்க. ஓம் நமச்சிவாயா. ஓம் நம சிவாய. நமச்சிவாயா. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாயா. 8வது வருடம் வெள்ளியங்கிரி பயணம் நிறைவேறிடுச்சு. ஓம் நமச்சிவாயா. 8வது வருடம். பார்த்தீங்களா? தம்பி வயசு உனக்கு? 12 வயசு. இது ஃபர்ஸ்ட் வருஷமா தம்பிக்கு. பாருங்க. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா.
மக்களே, நம்மளுடைய 8வது வருஷம் வெள்ளையகிரி பயணம் முடிஞ்சு விட்டது. தரிசனம் நல்லபடியாக பார்த்தேன். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு மலை ஏறி வர. இந்த வருஷம் தான் லேட், ரொம்ப லேட்டு. தண்ணி தான் மக்களே பத்தலைங்க. அது நம்ம தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்ப வேண்டியதான். நம்ம சேனலுக்கு அரசு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிவனை தேடி பயணத்தில் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். ரொம்ப தண்ணி தான் குறை, எதுவுமே குறை கிடையாது. தண்ணி தான் குறை, சாப்பாடு கூட கிடைக்குது, தண்ணி மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது. சிவராத்திரி அதுக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுங்க வராங்க வெள்ளையங்கிரிக்கு. தண்ணி மட்டும் தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னா வெள்ளையங்கிரி மலையில் இருக்கோம். எங்கள் ஊர் சொந்த ஊர் மதுரை வாடிப்பட்டி. இங்கே நாங்கள் பயணம் பண்ணது எல்லாமே சூப்பரு. எங்களுக்கு வந்து தண்ணி தான் இங்கே பிரச்சனை. தண்ணி ஒன்று மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இங்கே எல்லாரும் போய்க்கு வரலாம். ஆனால் இந்த அரசாங்கம் ஏதாவது பார்த்து இந்த தண்ணிக்கு மட்டும் வழி பண்ணணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நல்ல ஒரு புண்ணியஸ்தலம். இங்கே வந்து சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க, ரொம்ப முதியோர்களும் வராதிங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப சிரமத்தில் தான் இருக்காங்க. சிரமப்பட்டு தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க. அப்படியே நாங்கள் காமிக்க சின்ன பிள்ளைல விளாண்டுருக்கோம். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நானே மாப்பிள்ளையே வந்தோம். இங்கே வந்து சகோதரர்கள்லாம் பழைய தேடிய பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இங்கே கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்தோம். நல்ல சாமி தரிசனம். மக்களும் நிறையா வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு இதுனா, சின்ன பிள்ளைகளை நிறையா பேர் கூப்பிட்டு வராங்க. அவங்க கொஞ்சம் தவிர்க்கணும். பெரியவங்களும் நிறையா வராங்க, அவங்களும் கொஞ்சம் இதாகணும். மற்றபடி எல்லாம் நிறையா வராங்க. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் சொன்னது 2வது சொன்னதுலாம் தண்ணி இருக்குது. அடுத்து 3வது மலை 4வது மலை வந்து தண்ணியே இருக்க மாட்டேங்குது. கோடி ரூபா கொடுத்தாலும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தானத்திலே சிறந்த தானம் தண்ணி தானம் தான். அந்த தண்ணி வந்து ஒரு சொட்டு கொடுக்குறது கூட இங்கே இருக்க மக்கள், ஏன் நானாக இருக்கட்டும், என் கூட வர்ற அண்ணங்களாக இருக்கட்டும், கொடுக்குறதுக்கு அடுத்த ஆள் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது. அதுக்கு மட்டும் இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஆட்சி செஞ்சால் அந்த பக்தர்களுக்கு, கோடான கோடி பக்தர்கள் வராங்க. வணக்கம். சிவனை தேடி பயணம். எனக்கு இது வந்து 2வது வருஷம். முதல் வருஷம் வந்தேன். எனக்கு முதல் வருஷம் வரும்போது எனக்கு ரொம்ப அலுப்பாக தெரியல, எப்படி கலப்பாக தெரியல. முதல் வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நாங்கள் அதிகாலையில் நடந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாகிடுச்சு. ஃபுல்லாக வெயில் வேறு. அதனால் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கஷ்டம். அது போல் போன தடவை நைட்டு வந்ததுனால எங்களுக்கு பகலில் வந்த இடம் தெரியலை. இப்போ பகலில் நாங்கள் வந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் இறங்கிடுவோமா அப்படின்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே கிடைக்கும். அதனால் சிவனை தேடி வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு அவர் தான் அருள் கொடுக்கணும். சிவன் தேடி பயணம். அதுபோல் இந்த நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே சின்ன குழந்தைகளை கூட்டு வரவங்க தவிர்த்துக்குவாங்க. நம்ம எல்லாரும் சின்ன குழந்தைங்க கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே ஏன்னா தண்ணி வசதி எதுவும் கிடையாது. இங்கே தண்ணி வசதி கிடையாது. சாப்பாடு வந்து ஒரே ஒரு மட்டும் கொடுக்குறாங்க. 2 சப்பாத்தி கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம வீட்டில் கொண்டு தான் சாப்பாடு. நம்ம தண்ணி வசதி இல்லாமல் சின்ன குழந்தைகளை வந்து மேக்ஸிமம் கூட்டு வர வேணாம். ஆமாம், பெரிய அளவு வந்து 65 வயசு மேலே இருக்கணும், ஆசைப்பட்டு வரணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்க. வர வேணாம் நாங்கள் சொல்ல வரல, யோசனை பண்ணி வாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு பயணம் இது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எல்லாருமே அவசியம் வாங்க. வரவங்களும் சந்தோஷமாக பொறுத்து நிதானமாக எல்லாரும் வந்து ஐயாவோட அருளை வாங்கிட்டு போகிற மாதிரி கேட்டுக்கிறேன். சிவனை தேடி நமச்சிவாயா.